அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். நோயும் அதற்கான வைத்திய முறைகளுமே இன்றைய தீர்வு. இன்றைய உலகின் நாகரிக வட்டத்தில் பலதரப்பட்ட வைத்திய முறைகள் இருக்கிறது. ஹோமியோபதி, அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா, பாட்டி வைத்தியம், அக்குபஞ்சர், ஹீலிங், இது போன்ற பல வைத்திய முறைகள் இருக்கிறது. அனைத்திலும் ஒரு பார்வை பார்த்து வந்துவிட்டோம், ஒன்றிலும் சரிப்பட்டு வரவில்லை என்ற மன உளைச்சல் தான் அனைவருக்குமே மிஞ்சுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு ஏற்ற வைத்திய முறைகள், எதை பார்த்தால் நோய் தீரும் என்ற முறையிலே இந்த பதிவு. அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால், மீண்டும் சொல்கின்றேன், அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் அவர்களுக்கு அலோபதி, ஹோமியோபதி, அக்குபஞ்சர் மூன்றுமே கை கொடுக்கும். அதேபோல் குரு அவர்களுடைய ஜாதகத்தில் நட்பாக உச்சமாக இருந்தால், நல்ல நிலைமையில் இருந்தால், குரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஜாதகருக்கு ஆயுர்வேதம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மருத்துவமான ஒன்று ஆயுர்வேதம். அந்த ஆயுர்வேதமும் மஜாஜ் மூலம் இந்த எண்ணெய் குளியல் சிகிச்சை, அந்த மேல்கால அமைக்கிற மாதிரி ஒரு வைத்திய முறைகள் இருக்கும். மஜாஜ் பண்ணிவிட்டால் சரியாக போகும் அப்படின்பான். அவங்களுக்கெல்லாம் குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இருந்தால் அந்த ஆயுர்வேதமும் இந்த குளியல் எண்ணெயும் சரியான தீர்வாக இருக்கும். அதேபோல் குரு, சூரியன், சந்திரன் பலம் பெற்றால் தமிழர்கள் கண்டுபிடித்த சித்தர்கள் வழியிலே வந்த சித்த மருத்துவம் நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல் புதன் பலமாக இருந்தால் நம்ம இயற்கையாக சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிற, ஆதிகாலமாக வந்துக்கிட்டு இருக்கிற பாட்டி வைத்தியம், அஞ்சரை பெட்டி, அந்த பாட்டி வைத்தியம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆகவே அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் அலோபதி, ஹோமியோபதி, அக்குபஞ்சரும், குரு பலமாக இருந்தால் ஆயுர்வேதம், மஜாஜ் எண்ணெய் குளியலும், குரு, சூரியன், சந்திரன் பலமாக இருந்தால் சித்த வைத்தியமும், புதன் பலமாக இருந்தால் பாட்டி வைத்தியமும் கைகூடும் என்று கூறி அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே தகுந்த சோதரிடம் காட்டி சிறப்பான மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுத்து நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டுமா இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் குடும்ப நல சோதிடர் வைரவன்ஜி. நன்றி, வணக்கம்.